வருகை தந்து கொண்டிருக்கிறார். இந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் அவர் சாலை வளமும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இங்கும் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியிலும் அந்த சாலையிலும் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருபுறங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை வரவேற்பதற்காக ஆவலுடன் அவர்கள் பல மணி நேரமாக இங்கே காத்திருக்கிறார்கள். சாலையின் இருபுறங்களிலும் முதலமைச்சரின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் புகைப்படங்கள் அடங்கிய போட்டோ பிரேம்களை கைகளில் வைத்துக் கொண்டும் முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வருகை தர இருக்கிறார். முதலமைச்சரான பிறகு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் இன்றுதான் வருகை தருகிறார். அவரை வரவேற்கும் விதமாக தான் சாலை வழிநெடுகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் அவரை வரவேற்கக்கூடிய வகையில காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் அடைய இருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில 3 நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் விஜய் பங்கேற்க வகையில திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்வாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைப்பதற்காக வருகை தர இருக்கிறார். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புனரமைக்கக்கூடிய பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த பணிகள் சமீபத்தில் முடிந்திருக்கக்கூடிய நிலையில இன்று முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பொறுத்தவரை முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக வாசல்களிலும் நுழைவு வாயில்களிலும் மாலை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமே விழாக்குளம் பூண்டிருக்கிறது. இந்த பகுதியில முதலமைச்சரான பிறகு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக அவர் அறிவித்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்பாக சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், 200 யூனிட் இலவச மின்சார திட்டம், அதே போன்று சிங்கப்பெண் திட்டம் உள்ளிட்ட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்பாக அதனை எடுத்திருக்கும் விதமாக சுவர் ஓவியங்கள் இந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய சுவர்களில் வரையப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் இந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இதில் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர் செங்கோட்டையன் வந்திருக்கிறார். அதே போன்று அமைச்சர் குமார் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக முதலமைச்சர் விஜய் அந்த வளாகத்திலேயே இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இ சேவை மையத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். இ சேவை மையத்தை தொடங்கி வைத்து அதன் தேவைகளை முதலமைச்சர் இன்று தொடங்க இருக்கிறார். அது மட்டுமின்றி பெரம்பூர் தொகுதிக்கென முதலமைச்சர் விஜய் அவருடைய சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அவருடைய தொகுதிக்கென தனியாக ஒரு பிரத்யேக செயலியை உருவாக்க ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் மக்கள் சேவை தளம் என்கிற அந்த செயலியையும் முதலமைச்சர் விஜய் இன்று அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக அந்த செயலியை முதலமைச்சர் விஜய் அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். எதற்காக இந்த செயலி என்று கேட்டால், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நோக்கில இந்த செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியில் புகார்கள் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக அதே போன்று இந்த செயலி மூலமாக குரல் பதிவிலோ அல்லது எழுத்து வடிவமாகவோ தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குறைகள், புகார்களை இந்த செயலி மூலமாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புகார்களை மேல் நடவடிக்கை கொண்டு சென்று அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில அந்த நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் அளித்த புகார் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறதா அல்லது அதே நிலையில் இருக்கிறதா என்பதையெல்லாம் அந்த மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில பிரத்யேகமாக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடிப்படை வசதிகள், கழிவுநீர், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் தொடர்பான புகார்களை இந்த செயலியில் மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அதற்காக அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் மக்களின் குறைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அந்த செயலி மூலமாகவே பொதுமக்களுக்கும் அந்த புகாரை தெரிவித்த புகார்தாரருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்குள் அந்த புகார் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அல்லது 3 நாட்களுக்குள் அந்த புகாரை தீர்த்து வைக்க முடியவில்லை என்றால் எதனால் அந்த புகார் தாமதமாகிறது, தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் எதனால் தாமதமாகிறது என்பதை பொதுமக்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செயலியை பொறுத்தவரை முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மக்கள் தெரிவிக்கக்கூடிய புகார், அதன் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் அவ்வப்போதே தொடர்ச்சியாக கண்காணிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக முதலமைச்சர் இந்த பிரத்யேக செயலியை பெரம்பூர் மக்கள் சேவை தளம் என்கிற
இந்த பிரத்யேக செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.